பொண்ணு நம்மள பார்த்து கண்ணடிக்குது. டேய் பாண்டியராஜ், இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா, ஹோமம் நடக்குது. ரிபிலா கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்ணடிக்கிறா. பாண்டியராஜ், இப்ப என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? ஒரே கல்ல ரெண்டு மாடு. என்ஜாய். இப்ப பாருங்க. ஓ டேய் எகலிங்க, அந்த பொண்ணு யாரா? என்ன பார்த்து பழத்தை ரெண்டு மூணு பிச்சு ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிங்களோ என்னமோ. வாயை மூடுடா. உனக்கு ரொம்ப திமிரா ஓகே, இருக்கு. ஓகே. அந்தரத்தை சொல்லு. டேவிட், என்ன மச்சான்? நீ என்னடான்னா கிறிஸ்டின், நான் என்னடான்னா முஸ்லீம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாகத்துக்கு தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்கோம். செம்ம காமெடியா இல்ல? காமெடி இல்ல, பிபி தான் எகிருது. டேய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னடா டென்ஷன்? ஹாய். டேய் டேவிட், இந்த பொண்ணு பயங்கர ஸ்பீடா இருக்காடா. இப்படியே போச்சுன்னா நம்ம ஓட வாங்குறது கன்ஃபார்ம் தான். ஆமா. ஐடியா. என்ன ஐடியா? பாண்டியராஜன் சார் விக்ரமாதித்த மகாராஜா ஃபேன், அவங்க பொண்ணு பிரபாஸோட ஃபேன். இந்த ரெண்டு ஃபேன் கிர்ன்னு சுத்துற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். ஓகே. ஆண்டவா, அந்த சுலைமான் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பா. ஹலோ, யாருங்க? பாண்டியராஜ் சார் இருக்காரா? ஆமா, நான் பாண்டியராஜன் தாங்க பேசுறேன். பிரபாஸ் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. பிரபாசா? எங்க ஹீரோ பிரபாசா? நான் தான் டாலி. மதுரையில ஃபைட் சீன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அது யாருன்னு விசாரிக்கும் போது உங்க பொண்ணு. நீங்க ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கலாம். என் பொண்ணியா மேரேஜா? ஆமா. என்ன அங்கிள் டாலி, ஷாக் ஆயிட்டீங்களா? பிரபாசா, சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ள வந்ததுனால என் லைஃபே டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிருந்தது. ஆஹா. ஆனா உங்க கால் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறி போச்சு. நீங்க உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்தா மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஓரமா உங்களுக்கு ஒரு செலவு வச்சிருவோம். சார், எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சிடறேன். ஆனா அதுக்குள்ள நீங்க மனசு மாறிடாதீங்க. அம்மா அபர்ணா, என்னப்பா? உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேம்மா. மாப்பிள்ளை யாரு டாடி? பிரபாசுமா? அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்னம்மா இப்படி திடீர்னு மயங்கி விழுந்துரு? டாடி நான் வந்து சொல்லாத, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஒரு புக்கா வெளியிடு. ஆனா தயவு செஞ்சு என் பேச்சை மட்டும் மறுத்துறாதம்மா. ஹீரோ பிரபாசுமா 7 அடி உயரம். நதி எப்பவுமே கடல்ல தான் கலக்கணும். நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். எஸ். எலிங்க பொரியல மாட்டிக்கிச்சு. இன்னும் 4 நாளைக்கு நமக்கு டென்ஷன் இருக்காது. வாரே வா, எந்த கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியில மிளகு போட்டு வறுத்து சாப்பிட்டதும் உடம்புல யானை போல வந்த மாதிரி இருக்குண்ணே. என்னண்ணா சாப்பிடுங்க. எப்படிடா சாப்பிட முடியும்? நாம இங்க மட்டன் சிக்கன் இறானி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம் அங்க நம்ம சுலைமான் தயிர் சாதமோ பருப்பு சாதமோ யாருக்கு தெரியும்? ஆமா தம்பி, அவன் 365 டேஸும் சிக்கன் 65 சாப்பிடுற ஆளு. டேய், நாம ஒரு வேலை செய்வோம். இந்த லெக் பீஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அவனுக்கு கொண்டு போவோம். இந்த பஞ்சாங்கம் வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி. நிஜமா தான். என்ன தெரிஞ்சுதா? சுலைமான், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உனக்காக சிக்கன் லெக் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சொன்னா கேளுங்க பெரியப்பா. வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சுடா. சுமாரு பெரியப்பா, தயவு செஞ்சு இல்ல போங்க தம்பி, எத்தனை நாளைக்கு தான் அந்த சாம்பாரும் தயிரும் சாப்பிட்டு இருப்பேன்? இந்த லெக் பீஸ். அந்த மேனேஜர் கம்னாட்டி வந்துட்டு இருக்கான். உட்காருங்க. உட்காருங்க. அம்மாரி தப்புச்சண்டா ஐயப்பா. இப்ப என்ன பண்றது? அடே, நீ கரெக்டா அவன் கையில கிடைக்கிற மாதிரி வீசிடுவேல்ல. உனக்கு ஏதாவது டவுட்டா? இப்ப பாரு. லெக் பீஸ் பறக்குதுடா. இதான் இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். ஐயோ யப்பா, சிக்கன் எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கலாம்டா. வாடா. யார் போட்டது இது? என்னையா பாண்டியராஜ், என்னது ஒண்ணுலையே மறைக்கிற? ஒண்ணுலையே, என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்க? வெங்காய பக்கோடாயா? வெங்காய பக்கோடா ரொம்ப நல்லா இருக்குமா? சாப்பிடுறேன். கெட்டு போன பக்கோடாயா? கெட்டு போனாலும் நீ எனக்கு ரொம்ப சாப்பிட கூடாது. பிடிக்கும். நீ சப்பதா கவலைப்படாத, நான் சாப்பிடுறேன். அட கடவுளே, சூடான வெங்காய பக்கோடா உங்க எல்லாருக்கும் பிடிக்குமே? எனக்கு வேணும், கொடுங்க.
ஆஹா, அப்பா இது வெங்காய பக்கோடா இல்ல சிக்கன் பக்கோடா. ஐயோ 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 ஏண்டா பிராமண துரோகி, காலிஃபிளவர் பக்கடான்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு சிக்கன் பக்கடாவா கொடுத்துருக்கேன். அதென்ன லாலி இல்லப்பா இல்லப்பா அது போடுறோம், போடுங்க போடுங்க. ஏய் ஹோமம் நடக்கிறது வீட்டுக்குள்ள இதெல்லாம் யாரா கொண்டு வந்தது? ஐயா இந்த அக்கிரமத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. வெங்காய பக்கோடான்னு சொல்லி கோழிக்கறியை கொடுத்து தின்ன சொல்றாங்க. எனக்கு தெரியாம நாங்க திங்க போனோம். அப்பா வீச சொன்னாரு, நாங்க வீசிட்டோம், அவ்வளவுதான். இந்த பாக்கெட் பாண்டியராஜ் தான் கிட்ட பண்றதை எல்லாம் நீ பண்ணிட்டு ஐயா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறியா? இந்த ஆளை வச்சு யாகம் பண்ணலன்னு பொறாமையில அப்படி பண்ணிட்டு இருக்கேன். டேய் பாண்டியராஜ், எங்க நான் இருந்தா உன் குட்டு வெளிப்படுற மோனே இந்த வீட்டை விட்டு வெளியேத்துறியா? டேய் உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா. இது எங்க அம்மா மேல சத்தியம்டா. டேய் வீரபாண்டி ஐயா, இன்னைக்கு ஸ்ராவணி பஞ்சமி சுப முகூர்த்தம். இந்த மஞ்சள் குங்குமத்தை உங்க வீட்டு மகாலட்சுமிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால உங்க தங்கச்சி சரஸ்வதிக்கு இத பார்வதி ஐயா எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரஸ்வதி அம்மா உங்க தங்கச்சி, அவங்கள நீங்க மன்னிச்சு. என் தம்பியும் பொண்ணியும் கொல்ல முயற்சி பண்ண அந்த பாஷா குடும்பம் இந்த யாகம் முடிகிற வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்க விட மாட்டேன். இத கேளுங்க, அப்பேற்பட்ட நரசிம்ம வீட்டுல ஒரு பிராமணனா என்டர் ஆயிருக்கானா நம்ம சுலைமான் சாதாரணமான ஆளே கிடையாது. ஆமாண்ணே. அடத்து இது சீக்ரெட் மேட்டர். மெதுவா சிரிங்கடா. முட்டாளுங்க, சீக்ரெட்னு சத்தமா சொல்லிட்டு சிரிப்ப சீக்கிரட்டா சிரிக்கிறானுங்க. இப்போ யாகம் நடக்கிறப்போ நம்ம சுலைமான் பாஷா சரஸ்வதியோட பையன்னு தெரிஞ்சிட்டா அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த அல்லாஹ் தான் காப்பாத்தணும். சுலைமான இல்லடா, அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாரு. அல்லாஹு அக்பர். சுலைமான் தொலைஞ்சான், பாண்டியராஜ அழிஞ்சான். ஐயா உங்களை உள்ள விடணும்னு சொல்லிருக்காரு. நில்லுங்க போங்க, சொல்ல கேளுங்க. டேய் பாண்டியராஜா, சர்மா கேட்ட பைத்தியமா என்ன? டேய் 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 எங்கடா வந்த? அந்த கிருஷ்ண சாஸ்திரி பாஷா சரஸ்வதி பையன் சுலைமான்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. மறுபடியும் ஏன் உள்ள வந்த? உனக்கு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறேன். முதல்ல இவனை போட்டு தள்ளு. நம்ம வீட்டுல யாகம் நடத்துற அந்த கிருஷ்ண சாஸ்திரி யாருடா? என்னையா இது? நம்ம வீட்டுல யாகம் பண்ற கிருஷ்ண சாஸ்திரி சரியா யாகம் பண்ண மாட்டேங்கிறாராம். இவனுக்கு தான் சரியா பண்ண தெரியுமா? வீணா பாவம் அவர் மேல பழிய போடுறான். இன்னொரு ரெண்டு சாத்து சாத்திருக்கலாம்ல. அடிச்சா செத்து போயிடுவான் சார். நீங்க போங்க, என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அட்டாக் பண்ணது என் சித்தப்பா இல்ல, இல்ல. அத மாமாவும் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆமா நம்ம அன்னைக்கு புலி வேஷத்துல வந்தது யாரா இருக்கும்? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. டேய் பாண்டியராஜ் ஃபோன் பண்றாரா? ஐயோ பைத்தியக்கார பாண்டியராஜா. ஹலோ, நீங்க ஒரு தடவை நீங்க கட்டிக்க போற பொண்ணோட பேசுங்களேன். அங்கிள் டார்லிங், நிஜமா எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டமா? அப்புறம்னா இங்க வாமா. என்னப்பா? பிரபாஸ் உன் கூட பேசணும்னு ஒத்த கால நிக்கிறாருமா. பிரபாஸா? ஆமா. ஹலோ ஹலோ பிரபாஸ் ஹியர். பிரபாஸ் ஏங்க அப்பர்ணா, ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட தெரியாதுங்க. எனக்காக பாடுறே. அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சலே நெஞ்சுக்குள் அனல் காய்ச்சலே உன்னோடு நானும் தான் சேர்ந்து வாழவே மண்மேலே பிறந்தேனே நானே. நல்லா இருக்கா? சூப்பரா பாடுனீங்க. தேங்க்ஸுங்க. மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா? சரி அதெல்லாம் விடு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னத்த சொல்றது, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றான். முதல்ல உனக்கு காதலிச்சது யாருன்னு சொல்லு. என்ன? ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு. பிரபாஸ். ஓகே, அப்போ நீ யார காதலிக்கிற? அது சொல்லு. யாருன்னா நான். கல்யாணி மேடம், கௌரி பஞ்சாங்க வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க சாஸ்திரி. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே. நான் லவ் பண்ணது. இரு இரு இரு. என்ன என்னோட தாவலை கைட்டு விட. யோ சீக்கிரம். ஓடி. கிருஷ்ண சாஸ்திரி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஐயோ, என்னங்க இது எக்ஸ்போசிங்? இது என்ன கேரளா நினைச்சீங்களா? மதுரை. யாராவது பார்த்தாங்கன்னா சீ விடுவாங்க. என்னது? அதுக்குதான்
யாராவது பாக்குறதுக்குள்ள தாவணியை கட்டி விடு. நானா நித்திய பிரம்மச்சாரி கட்டோர ஏக தண்ட உத்தண்ட உபாசகண்ணா இந்த அபச்சாரத்தை செய்ய மாட்டேங்க. கட்டாம போனா நீதான் தாவணி உருவனு சொல்லுவேன். வா கட்டு. நான் எதுவும் பார்க்கல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓய் அல்லாஹ். Thank you, கிருஷ்ண சாஸ்திரி. என்னங்க நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. இப்படியே இருந்தா போயிடும். என்ன போகும்? இந்த வீட்டு மானத்தை சொன்னம்மா. ச்சே. என்ன ஷர்மிளா, கிருஷ்ண சாஸ்திரியோட நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எனக்கு அவனோட தான் கல்யாணம். ஷர்மிளா கிருஷ்ண சாஸ்திரியோட ஃபிக்ஸ் ஆயிட்டா. பிரபாஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் பிரபாஸையே லவ் பண்றேன். ஆடி போயிட்டா கிருஷ்ண சாஸ்திரி. ஏ அப்பர்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுடி. ஹாய் சுலைமான். ஏய் சும்மா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்ச? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, என்ன கூட்டிட்டு போ. முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஓய், மரியாதையா என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அந்த தண்ணி டேங்க் மேல இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி சுலைமான்னு கத்தி கூப்பிடவா? பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. சரி வா, வந்து தொலை. சீக்கிரம் பண்ணு. பை. ஏய் நீ எப்படிங்க? அந்த லூசங்க அவ பிஸியா இருக்கா, அதனால என்ன போயிருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவ பிஸியா இருக்கனா நீ போவியா? கோவப்படாத கிருஷ்ண சாஸ்திரி. தொடாத. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா போலாம். ஹே, இது அழகா இருக்குல்ல கிருஷ்ண சாஸ்திரி? என் கையில போட்டு விடு. தப்பு நான் போடக்கூடாது. அப்ப நீ தான் போட்டு விடணும். போடு.